வாங்கப்பா. வாயா ராசா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. ஊருக்குள்ள வரும்போது பார்த்தேன் எல்லாரும் வீட்டு வாசல்ல எலுமிச்சம்பழம் அப்புறம் 2.4 எழுதி விட்டுருக்கு. நம்ம வீட்டு வாசல்ல எழுதி விட்டுருக்கு. ஏன்ப்பா? 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, யாரையுமே காணோம். கதை பற்றி விளையாடுறது என்னப்பா ஆச்சு? எவனோ கதவை தட்டிட்டு ஓடிடுறான். நீங்க படுத்துக்க, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். சரிப்பா. இப்ப எவன் வர்றான்னு பாக்குறேன். காட்டேரி அவங்க அப்பாவை கொன்னுடுச்சுன்னு அந்த பையன் ஊர்ல எல்லார்கிட்டையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ள பயங்கரதே பரவ ஆரம்பிச்சிருப்பா. இதெல்லாம் இன்னுமா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? அந்த பையனோட அப்பா எப்படி இறந்து கிடந்தாரோ அதே மாதிரி மறுநாள் நம்ம ஊர் போஸ்ட் மாஸ்டரும் இறந்து கிடந்தாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவங்களே கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. நம்ம ஊருக்கு காவல் பாதுகாப்பு எல்லாமே நம்ம காவல் தெய்வம் காளியம்மா தானே. அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து குறி கேட்க போயிருந்தோம். அம்மா காளி, அடுத்தடுத்து நம்ம ஊர்ல துர்மரணம் நடந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்னமா காரணம்? நம்ம ஊர்ல துஷ்ட சக்தி ஒண்ணு புகுந்திருக்கு. இதுக்கெல்லாம் இதான் காரணம். என்னமா சாமி வழி வழி இருக்கு. எல்லார் வீட்லயும் வேப்பிலையும் நான் கொடுக்குற எலுமிச்சம்பழத்தையும் கட்டி வச்சு இன்று போய் நாளை வான்னு வாசல்ல எழுதிங்க. நம்ம ஊரை விட்டு போயிருந்தா சாமியே ஊருக்குள்ள துஷ்ட சக்தி வந்துடுச்சுன்னு சொல்லிடுச்சுப்பா. அதனாலதான் நாங்க எல்லாம் ஊர் முழுக்க வாசகம் எழுதி வேப்பலை கட்டி எலுமிச்சம்பழம் தொங்க விட்டுருக்கோம். எனக்கு இப்ப கூட இது மேல சுத்தமா நம்பிக்கை இல்லப்பா. எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. காளியம்மா காவக்கிற ஊர்னு சொல்றீங்க, அவங்க காவக்கிற ஊருக்குள்ள துஷ்ட சக்தி எப்படி வந்துச்சு? ராசா, இது எங்களோட நம்பிக்கை. நீ நைட்ல எங்கேயும் வெளியே போகாம வீட்லயே இருப்பா. ஒருவேளை அப்பா சொல்ற மாதிரி ஊருக்குள்ள ஏதாவது இருக்குமோ? நாம ஏன் வெளியே போய் பார்க்க கூடாது? இது எல்லாம் பண்ணது நான் தான். காரணம் போதை. டேய் எங்க அப்பாடா.
என்ன தைரியத்தோட உள்ள வர? இப்ப என்ன உனக்கு என்னடா எடுத்து பேசுற? இந்த வயசுல கஞ்சா அடிக்கிற? அப்படிதான் அடிக்க சாவு. எங்க அப்பாவை நானே கொண்டுட்டேன். அது எப்படி மறக்கிறதுன்னு யோசிச்சு அதுக்கு நான் பயன்படுத்தின ஆயுதம் மூட நம்பிக்கை. என் அப்பாவை ரத்த கட்டையை கொண்டுச்சுன்னு ஊருக்குள்ள நம்ப வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் போஸ்ட் மாஸ்டர் எங்க அப்பாவை பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு ஊரை நம்ப வச்சு இதெல்லாம் பண்ணா ஊருக்குள்ள எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பூசாரி கிட்ட குறி கேட்க போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்தேன். ஆனா அவன் குறி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு காசுக்காக கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துற போலின்னு.